சுரகுலாதிபன் துய்மலர் நந்தனம் பெருகவார்கடல் பெய்த வயிற்றினோன் கரக நீரை கவிழ்த்த மதகரி சரணம் நாளும் தலைக்கணியாக்குவாம் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரமை பதம் போற்றுவாம் மறுப்பு நிலவால் என் மல திமிரம் போக்கும் கருக்கோடை போக்கும் அதக்காரால் திருப்போரு நிம்பத்தின் கீழிருந்து நாயற்கு வாழ்வளிக்கும் கம்ப கிடமாகளிரு எனக்கவளமாறாமல் என்னாலும் காத்து மணக்கவளை மாற்று மருந்தாம் புனச்செருவி முத்துவிட கோடுடுத முன்னான்கு தோளுடையான் தத்தே புனர் போரூரன் தாழ் ஞானமே வடிவாகிய திருப்போரு ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் அபரஞானம் பரஞானம் என்கின்ற இரண்டு திருவடிகளை மனைமொழி மையனாலே வணங்கி என் குருநாதராக விளங்குகின்ற சிதம்பர சுவாமியுடைய வரலாறு என்கின்ற தலைப்பில் திருப்போரூர் என்கின்ற சமராபுரி என்கின்ற தலத்தையும் இணைந்து பேசுகின்ற வாய்ப்பினை என் குருபியிடம் என் அகத்தே இருந்து சொல்லுதல் காரணமாக இந்த சிறிய நிகழ்ச்சியினை துவக்குகின்றேன். சங்கம் வளர்த்த இடம் மதுரை மாநகரம் என்பது பெயர். அந்த மதுரை மாநகரத்திலே இருந்து இரண்டு ஞான சுடர்கள் தோன்றி ஒன்று 2100 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிழக்கு நோக்கி சென்றது. அதுதான் வாதவூரர் என்கின்ற மணிவாசகராகிய பெருந்தகையாக ஞானஸ்வரூபி. அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அங்கே திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு மாபெரும் சிவத்தலத்தை அவன் அருளாலே கட்டி நிறைவுற்றினார். அதற்கு அடுத்தார் போல 460 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஞான சொருபி ஒரு ஞான சுடர் சிதம்பர சுவாமிகள் என்கின்ற சிதம்பர கவிராயர் அந்த மதுரையிலிருந்து வடக்கு நோக்கி வருகின்றார். வடக்கு நோக்கி வருகின்ற ஒரு காரணம் மீனாட்சியருடைய திருவருளினாலே மீண்டும் 7வது முறையாக பழுதுபட்டிருந்த திருக்கோயிலை புதுமைப்பட செய்ய வைக்க அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே இங்கு வந்தார். அந்த வகையில் தென்னகமாகிய தமிழகத்தில் ஞானிகள் கட்டிய திருக்கோயில்கள் 2 தான். ஒன்று மணிவாசகர் கட்டிய ஆவுடையார் என்கின்ற திருப்பெருந்துறை, மற்றொன்று சமராபுரி என்கின்ற திருப்போரூர். இந்த ஞானிகள் கட்டிய திருக்கோயில்களில் வேறுபாடுகள் உண்டு. மற்றவர்கள் கட்டுகின்ற திருக்கோயில்களுக்கும் இந்த திருக்கோயில்களுக்கும் கண்டிப்பான ஒரு வேறுபாடு ஞான விஷயமாக இருக்கும், ஞானத்தினுடைய நிலையாக இருக்கும். அங்கே மணிவாசகர் கட்டிய திருக்கோயிலிலே ஆவுடையார் இருப்பார், மேலே பானலிங்கம் கிடையாது. அடுத்த நந்தியம் பெருமான் இருக்க மாட்டார், கொடிமரம் இருக்காது, பலிபீடம் இருக்காது. அந்த ஒரு அதிசயம். அங்கே இருக்கின்ற சுவாமிக்கு ஆத்மநாத சுவாமின்னு பேர். அதே போல சமராபுரி என்கின்ற இந்த திருக்கோயில் என்ன வேறுபாடு என்று கேட்டால், ராஜகோபுரத்திலிருந்து நேராக கருவறையை பார்க்க இயலாது. ராஜகோபுரத்தில் சற்று வளைவாக கருவறை இருக்கும். எல்லா திருக்கோயிலும் ராஜகோபுரத்திலிருந்து கருவறை நேருக்கு நேராக இருக்கும். ஆனால் சமராபுரி என்கின்ற இடம் மட்டும் ராஜகோபுரத்திலிருந்து கருவறை வளைவாக காணப்படும். இதற்குரிய காரணம் என்ன என்பதை எமது குருநாதர் அவர் இயற்றிய சன்னதி முறை என்கின்ற அற்புதமான ஒரு ஞான பெட்டகத்தில் பேசுகிறார். தீர்த்தம் சிவானந்தம் செய்யதல ஓமாகும் மூர்த்தி பரபிரம்மம் முக்தி தரும் சேர்த்த திருப்போரூர் உண்மை இதை தேர்ந்த பெரியோர் மறுபோதன் கைப்படார் வந்து என்று பாடலினாலே இந்த கஷேத்திரம் பிரணவ கஷேத்திரம் என்பது பெயர். இந்த பிரணவ கஷேத்திரத்திற்கு மற்றொரு அற்புதமான ஒரு இடம் இருக்கின்றது. சுவாமியினுடைய கோயிலுக்கு மேற்கே பிரணவ மலை என்கின்ற ஒரு மலை இருக்கின்றது. அந்த பிரணவ மலை என்பது இப்பொழுது யாருக்கும் ஏன் அதற்கு அந்த பெயர் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. குருநாதர் என்கின்ற பொழுது முருகவேளை குருநாதராக கொள்வார்கள். சுவாமிக்கு பாடம் சொன்ன இடம், பிரணவத்திற்கு பொருள் சொன்ன இடம், சுவாமிக்கே நாதனாக இருந்ததினாலே சுவாமிநாதன்னு பேர். பிரணவத்திற்கு முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கு பொருள் சொன்ன இடம் சுவாமி மலையிலே. அதனால்தான் அவர் என்னவென்று பெயர், சுவாமிநாதன்னு பேர். அதற்கு அடுத்தார் போல சமராபுரி என்கின்ற யுத்தபுரியில்
அகத்திய மாமுனிவர் பல கோடி ஆண்டுகளாக தவமிருந்து தந்தைக்கு சொன்ன ஒரு மந்திரத்தின் பொருள் எனக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை தனது குருநாதராக தமிழ் கடவுளாக விளங்குகின்ற செவ்வேட் பரமனை அகத்திய நேசித்து பூசிக்கின்ற வேளையிலேதான் பிரணவ மலையிலே இருந்து அகத்திய மாமுனிவருக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்தினார். ஆகவே தான் அங்கே அது பிரணவ மலையாக சமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பிரணவத்தில் ஓங்காரத்தினுள்ளே கைலாசநாதரும் பாலாம்பிகையுமாக இருக்கிறார்கள். ஆகதான் தந்தை மேலே இங்கே தனையன் கீழே. ஆக எப்பொழுதும் குமார கடவுள் குன்றின் மீது இருக்க வேண்டும். ஆனால் சமராபுரி என்கின்ற இடத்தில் மட்டும்தான் சிவபெருமானும் பாலாம்பிகையும் குன்றின் மேலே கீழே வந்து நெய்தள பகுதியாக விளங்குகின்ற இடத்தில் கீழே இருப்பார் நமது கடவுள் கந்த சுவாமி. ஆகவே இந்த வேறுபாடு. அது மட்டுமல்ல, இது 7வது தலமாக கருதப்படுகிறது. இந்த இடம் 7வது படை வீடு என்று சொல்லக்கூடாது. மற்ற 6 ஆதாரங்களுக்கு இடமாக சொல்லலாம். ஆனால் 7வது இடத்தை சுட்டி காட்ட இயலாது. அது பிரம்மநந்தனம் என்கின்ற தகராளிய ரகசியம். இது அது என்று சுட்டி காட்ட முடியாத ஒரு இடம்தான் 7வது இடம் என்கின்ற இடம். ஆகவே அந்த 7வது இடமாக இருக்கின்ற இடம்தான், அல்லது 7வது படை வீடு என்று சொல்லுவார்கள், அந்த இடம்தான் இது. ஆகவே பெரும்பாலானும் ஞானிகள் பாடுகின்ற பொழுது சமராபுரியை பாடினால் அரசே என்ற டைட்டிலை வச்சுதான் பாடுவார்கள். சஷ்டி கவசத்தில் பாடினால் சமராபுரிக்கு அரசே, வள்ளலார் பாடுகின்ற பொழுது திருப்போரூருக்கு அரசே என சொல்லுவார். ஆகவே இது அரச பீடம் என்று பெயர். இந்த பீடத்திற்கு சுமார் ஒரு 450 ஆண்டுகளுக்கு முன்னதாலே சிதம்பர கவிராயர் என்கின்ற சங்கப்புலவர் மரபிலே தோன்றிய எனது குருநாதர் மதுரையம்பதியிலே சங்கம் வைத்து மொழி வளர்த்த இடம் இப்பொழுது காணப்படுகின்ற மதுரை 3வது தமிழ்ச்சங்கம். இந்த 3வது தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர் நக்கீரர். அப்போ 2வது தமிழ்ச்சங்கம், முதல் தமிழ்ச்சங்கம் எல்லாம் இருந்த காலம் உண்டு. முதல் தமிழ்ச்சங்கம் என்பது சிவபெருமானே தலைமையாக வீட்டிலிருந்து அகத்திய முனிவரை அவைக்கல புலவராக வைத்து குமரவேல் இருக்க முதல் தமிழ்ச்சங்கம் நடந்தது ஏறக்குறைய 27,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று காலத்தை ஒருவாறு சொல்லுவார்கள். அந்த இடம்தான் குமரியாற்றங்கரையில் இருக்கிற மதுரையம்பதி. இதை நான் சொல்லலே, கந்தபுராணம் சொல்லுகிறது. கல்நுதற் கடவுளும் கழகமோடமர்ந்து பன்னுர தெரிந்து ஆய்ந்தது இப்பசுந்தமிழ் ஏனை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னவும் கிடந்ததா என்னவும் கிடந்ததா என்று அங்கே திருவிளையாடு புராணத்தில் முதல் தமிழ்ச்சங்கத்தை யார் யார் இருந்து அரங்கேற்றினார்கள் என்று. அதன் பிறகு 2வது தமிழ்ச்சங்கம். 2வது தமிழ்ச்சங்கம் பக்ருளி ஆற்றங்கரையிலே கபாடபுரம் என்கின்ற இடத்தில் 2வது தமிழ்ச்சங்கம் தொல்காப்பியம் அரங்கேற்றமாகிறது. அதற்கு அடுத்துதான் 3வது தமிழ்ச்சங்கம் வைகை கரையிலே இப்பொழுது காணப்படுகிற மதுரை மாநகரம். சோமசுந்தர கடவுளே அதை ஆட்சி செய்தார் என சொல்லுவார்கள். குமார உக்கரவேல் உக்கர வழுதி என பெயரோடு குமரவேல் ஆட்சி செய்தார். மீனாட்சியும் ஆட்சி செய்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த வகையில் தமிழை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் தமிழகம் மட்டும்தான். தமிழுக்கு மட்டும்தான் சங்கத்தமிழ் என்று பெயரை ஒழிய மற்ற மொழிகளுக்கெல்லாம் சங்க கன்னடம், சங்க மலையாளம், சங்க இங்கிலீஷு, சங்க குஜராத்தி, சங்க ஒரியா, சங்க இந்தி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆக தெய்வீகத்தை சார்ந்த ஒரு அற்புதமான மொழி தமிழ். அந்த தமிழ் மரபிலே தோன்றிய எனது சிதம்பர குருநாதர் சிதம்பர கவிராயர். ஆனால் அவரது காலம் இந்த காலத்தில்தான் வந்தார் என்று யானும் ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக பல இடங்களிலே தேடி திரிந்து சுவடுகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. 1907ஆம் ஆண்டு பதிக்கப்பட்டிருந்த சந்நிதி முறையிலே சில குறிப்புகள் காணப்பட்டது. 1854ஆம் ஆண்டு, 1869 என்று 3 பதிப்புகள் வந்து இருக்கிறது. ஆனால் 1897ஆம் ஆண்டு பதித்த ஒரு பதிப்பு தான் இந்த தினம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருப்பதாக ஒரு செய்தி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த வகையில் என் சிதம்பர குருநாதர் எந்த காலத்தில் எந்த வயதில் இங்கே திருப்போரூருக்கு வருகிறார் என்பதை ஒரு அனுமானமாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சமராபுரி என்கின்ற அற்புத தலத்தை மீனாட்சி அருளினாலே பார்க்க வருகின்றனர்.